முருகா சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. சிறகிரி வேலனை சீக்கிரம் வருக, எல்லோருக்கும் நல்லாசி தருக. முருகா சரணம். இன்றைய நாள் நட்சத்திரம் எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா 23/2/2025 குரோதி வருடம் மாசி 11ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமைங்க. சூரிய உதயம் காலையில் 6:32 மணிக்கு ஆரம்பிக்குதுங்க. நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மாலை 4:29 வரைக்கும் மூல நட்சத்திரம், அதுக்கப்புறம் பூராடம் நட்சத்திரமாக மாறுதுங்க. திதியை பொறுத்த வரைக்கும் காலையில் 11:27 வரைக்கும் தசமி திதி, அதுக்கப்புறம் ஏகாதசியாக கன்வெர்ட் ஆகிக்குது. சூலத்தை பொறுத்த வரைக்கும் மேற்கு, பரிகாரம் வெள்ளைங்க. இன்னைக்கு யோக நாள் அப்படின்னு பார்த்தா காலையில் 6:31 வரைக்கும் சித்த யோகங்க. அதுக்கப்புறம் மாலை 4:29 வரைக்கும் அமிர்த யோகம், அதுக்கப்புறம் மீண்டும் சித்த யோகங்க. நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 7:30 to 8:30, மத்தியானம் 1:30 2:30 வரைக்கும். கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் 10:30 11:30 வரைக்கும், மத்தியானம் 1:30 2:30 மணி வரைக்கும். ராகு காலத்தை பொறுத்த வரைக்கும் மாலையில் 4:30 ஆரம்பித்து 6 மணிக்கு முடியுதுங்க. யமகண்டத்தை பொறுத்த வரைக்கும் மத்தியானம் 12 to 1:30. குளிகையை பொறுத்த வரைக்கும் பிற்பகல் 3 to 4. சந்திராஷ்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மாலையில் 4:29 வரைக்கும் கிருத்திகை நட்சத்திரம், அதுக்கப்புறம் ரோஹிணியாக கன்வெர்ட் ஆகிக்குது. இன்றைய ஹோரை நேரங்களை எடுத்து பார்த்தோம்னா சந்திரஹோரையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மிக அதிகாலை மிட் நைட்னு சொல்லலாம் 2 to 3, காலையில் 9 to 10, மாலை 4 to 5, மீண்டும் இரவு 11 to 12. சுக்கிரஹோரையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு லேட் நைட் 12 to 1, மறுபடியும் காலையில் 7 to 8, மத்தியானம் 2 to 3, மறுபடியும் இரவு 9 to 10. புதன் ஹோரையை பொறுத்த வரைக்கும் அதுவும் மிட் நைட் 1 to 2, காலையில் 8 to 9, மறுபடியும் சாயந்தரம் 3 to 4, இரவு 10 to 11. குருஹோரையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிகாலை 4 to 5, காலையில் 11 to 12, மறுபடியும் மாலை 6 to 7. இன்றைய பொதுவான கோச்சார அமைப்பு எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் குருங்க, மிதுனத்தில் செவ்வாய் வக்ரஸ்டேட்டுங்க, கடகத்தில் மாந்தி இருக்கார், கன்னியில் கேது இருக்கார், தனுசில் சந்திரன் இருக்கார், அப்புறம் கும்பத்தில் சூரியன் புதன் சனி 3மே இருக்காங்க. மீனத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்த்தா அங்கே ராகு சுக்கிரன் இருக்காங்க. இதுதான் 23/2/2025 மாசி 11 ஞாயிற்றுக்கிழமை பொதுவான கோச்சார அமைப்பு. இதை வச்சு உங்கள் ராசிகள் எப்படி இருக்குது, அதுக்குண்டான பலன் என்னங்கிறத பார்க்க போகிறோங்க. மேசராசி அன்பர்களே, சகோதர சகோதரிகளே, முருகா இந்த ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் தொட்டகாரியங்களாக தொடங்கும். எப்படின்னா ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் சிந்தித்து செயல்படக்கூடிய ஒரு நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. தாய் வழி உறவுன்னு சொல்லக்கூடிய அந்த உறவுகள் மூலிமா எதிர்பார்த்த காரியம் ஏதாவது இருந்ததுன்னா கொஞ்சம் இழுபறியாகக்கூடிய காலகட்டம் தெரியுதுங்க. உங்கள் வீட்டில் மற்றவங்க கல்யாணமாக இருந்தால் அம்மனி, இல்லைன்னா அப்பா அம்மா, இப்படி உங்களை சார்ந்து அல்லது நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய அந்த குடும்ப உறுப்பினர்கள் யாராவது பிடிவாதமாக இருப்பாங்க. நீங்கள் சொல்கிறத உடனே கேட்கணும்னு நினைப்பீங்க, கேட்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு மாற்று கருத்து சொல்லி இதுதான் கரெக்டு செய்யு அப்படின்னு உங்களை கம்பல் பண்ணுவாங்க. அப்பேற்பட்ட பிடிவாத குணம் உங்கள் குடும்பத்தில் கூட இன்றைக்கி நிறைஞ்சிருக்கக்கூடிய காலகட்டம் தெரியுதுங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக இருந்து அனுசரித்து, குடும்பம்னா இப்படி தான் இருக்குது அப்படின்னு அனுசரித்து போகணும். அதுவும் குறிப்பாக திருமணம் ஆனவங்க பிள்ளை குட்டி எது சொன்னாலும் கோவப்படக்கூடாது, நம்ம அம்மனி எது சொன்னாலும் நீங்கள் எரிச்சல் படக்கூடாது, நிதானமாக இருக்கணும். கல்யாணம் ஆகாதவங்க அப்பா அம்மா சகோதர சகோதரிகள் இருந்தால் என்ன சொல்கிறாலும் பொறுமையாக கேட்டுக்கணும், சண்டைக்கு போயிடக்கூடாது. இப்பேற்பட்ட பொறுமையாக இருந்தீங்கன்னா மேசராசிரியர்களுக்கு இன்றைய நாள் அமோகமாக தான் இருக்க போதுங்க. அதே சமயத்தில் அரசாங்க விவகாரங்கள் ஏதாவது நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, ஒரு காரிய அனுகூலம் எதிர்பார்த்துட்டு இருந்தால் கூட அதுக்கும் பொறுமை அவசியம். ஞாயிற்றுக்கிழமையே அந்த காரியம் முடிக்கணும்னா கவர்மெண்ட் லீவு எப்படி கிடைக்கும், இருந்தாலும் திங்கள் செவ்வாயில் அது உண்டான வாய்ப்புகள் கொஞ்சம் தெரியுதா இல்லையா அப்படிங்கிறதுக்காக அவசரப்பட்டு நீங்கள் காரியம் முடிக்கணுங்கிறதுக்காக ஏதாவது சைடு வழியில் போனீங்கன்னா அது சிக்கல் பெருசாகி போயிடும், பார்த்துக்குங்க. அது கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் கணிசமான வியாபாரம் பெருகினா கூட உங்கள் பொறுமையான அணுகுமுறையினால் தான் அது நடக்கும். எரிச்சல் கோபப்பட்டு நீங்கள் வாடிக்கையாளர்கிட்ட உங்கள் பணியாளர்கிட்ட பேசுனீங்கன்னா அவங்க உங்கள் வியாபாரத்தை கெடுத்துருவாங்க, கெடுத்ததோட லாபத்தையும் குறைச்சிருவாங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மொத்தத்தில் பொறுமை நிதானத்தோடு இருந்தால் இந்த நாள் காரிய வெற்றிக்கு அனுகூலமான நாள் அப்படின்னு மேசராசிரியர்களுக்கு தெளிவாகவே சொல்லலாங்க. அதோட இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் பொறுமையை கையாண்டு நிதானத்தை கடைபிடிச்சு வெற்றி பெறணும் அப்படின்னு இருந்தால் கூட இதில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரங்க ரொம்ப ரொம்ப பொறுமையாக நிதானம் தவறாமல் இருந்தால் தான் அந்த காரிய அனுகூலம் கண்டிப்பாக நடக்குங்க. ரெண்டாவது பரணி நட்சத்திரத்தை பொறுத்தவரைக்கும் எடுத்து பார்த்தா தொட்டதெல்லாம் தொலைகிட்டு இருந்தது, ஏன் தொலைங்களை அப்படின்னு குழப்பத்தில் இருப்பீங்க. அந்த குழப்பங்கள் தீரணும்னா பொறுமை நிதானம் ரொம்ப ரொம்ப அவசியங்க. அதே போல் கிருத்திகை நட்சத்திரக்காரங்க உங்கள் காரிய அனுகூலம் நடந்தால் கூட அதுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். இந்த நாள் இப்படி தான் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த அஸ்வினி பரணி கிருத்திகை மேசம் எல்லாமே கலந்து இருக்கிறவங்க கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக கடைபிடிங்க. நற்பவி போயிட்டு வரட்டுங்களா. ரிஷபராசி நேயர்களை பொதுவான உங்கள் பலன் எடுத்து பார்க்குறப்போ உங்களுக்கு புதிய முயற்சிகள் ஏதாவது செய்கிறீங்க, புதிய வியாபாரம் ஆரம்பிக்கணும், புதிய தொழில் ஆரம்பிக்கணும்னு நினச்சா அதெல்லாம் உங்களுக்கு காரிய சித்தின்னு சொல்லக்கூடிய காரிய அனுகூலம்
வெற்றிகரமாக மகிழ்ச்சி தரக்கூடிய உற்சாகம் மிகுந்த நாளாக தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லைங்க. குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை கண்டிப்பாக ஏற்றுக்குவாங்க. நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லைங்க. அதே சமயத்தில் நீண்ட காலமாக நீங்கள் செல்ல வேண்டும், கோயிலுக்கு போகணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்த ஒரு இடத்திற்கு கண்டிப்பாக போவீங்க. கோயில்னு சொன்னது என்னோட இதில் சொல்கிறாங்க, நீங்கள் சுற்றுலா போனாலும் போகலாம், அல்லது ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனாலும் போகலாம். நினைத்த இடத்திற்கு நீங்கள் இன்றைக்கி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு நல்லாவே தெரியுதுங்க. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி திருப்திகரமான ஒரு சந்தோஷமும் தரக்கூடிய லாபம் தரக்கூடிய நாளாக தான் அமைஞ்சிருக்கு. புதிய ஒப்பந்தம், புதிய ஒரு பார்ட்னர்கிட்ட பேசணும், புதிய யுக்திகளை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா கூட இந்த நாள் ரிஷபராசினர்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு அமோகமான நாளாக இருக்குதுங்க. பொறிய பொறுப்புகள்னு சொல்லக்கூடிய வேலையில் நேற்று உங்களுக்கு கிடைக்கலனா கூட இன்றைக்கி ஃபோன் மூலிமா, சார் நாளைக்கு வாங்க உங்களுக்கு ஒரு பெரிய பொறுப்பு ஒன்று இருக்குதுன்னு ஃபோன் மூலிமா, இமெயில் மூலிமா தகவல் வரக்கூடிய காலகட்டம் இருக்குது. வெளிநாடு வெளியூர்லேருந்து ஒரு நல்ல செய்தி, சுப செய்தி ஒன்று உங்களை தேடி வந்து கிடைக்க போகுது. இப்படி ரிஷபராசிக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை பொதுவான பலன் சொன்னால் கூட கிருத்திகை நட்சத்திரக்காரங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். காரணம் சந்திராஷ்டம் இருக்குதுங்க. அதே சமயத்தில் ரோகி நட்சத்திரக்காரங்களும் கொஞ்சம் மனச்சோர்வு நீங்கி கொஞ்சம் உற்சாகம் பிறக்கணும். அப்படின்னா நீங்களும் கொஞ்சம் வாய் துடுக்காரட்டி பேசக்கூடாது. ரொம்ப ரொம்ப வார்த்தைகளுடைய கவனிப்பு, வார்த்தை சொல்கிறீங்க வெளியில் ரொம்ப உன்னிப்பாக கவனித்து பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கிறீங்க. மிருகசீரிசத்தை பொறுத்த வரைக்கும் சில காரிய தடங்கள் ஏற்பட்டால் கூட வெற்றி உங்களை தேடி வருங்க. கவலைப்பட வேண்டாங்க. போயிட்டு விட்டுங்களா ரிஷபராசி நேயர்களே? நற்பவி உங்களுக்கு. மிதுனராசி நேயர்களே, பொதுவாக அன்னைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமையில் முருகா புதிய முயற்சிகள் ஏதாவது எடுக்கணும், புதிய செயல்கள் ஏதாவது செய்யணும்னா கொஞ்சம் தவிர்ப்பது இன்றைக்கி நல்லதுங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய ஒரு அன்பு, பரஸ்பர ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் அமோகமாக தெரியுதுங்க. வண்டி வாகனத்தில் நீங்கள் எங்காவது வெளியில் ஃபேமிலியை கூட்டிகிட்டு போகிறப்போ கொஞ்சம் கவனமாக போகணுங்க. அப்பா அம்மா உடல்நிலையில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் இருக்க வேண்டிய சூழ்நிலையில் மிதுனராசினியர்கள் இருக்கிறீங்க. எதிர்பாராத வேலைச்சுமை இன்றைக்கி திடீர்னு வருங்க. அந்த வேலைச்சுமை காரணமாக சற்று சோர்வு, மன அலைச்சல், அதாவது ஃபிசிக்கலாக கொஞ்சம் அலைச்சல், இங்கேருந்து அங்கே போகணும், அங்கேருந்து இங்கே வரணும் அப்படிங்கிற ஒரு அலைச்சல் கொஞ்சம் உண்டாகக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. என்ன பண்ணுறது, ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணால் அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு காலத்தை கடந்து போக வேண்டிய சூழ்நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விற்பனை, நீங்கள் எதிர்பார்த்த லாபம் ஓரளவுக்கு கணிசமாக கிடைக்கக்கூடிய நாளாக தெரியுதுங்க. உங்கள் பார்ட்னர்கிட்ட உட்காந்து நீங்கள் பேசினீங்கன்னா தான் சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன இடர்பாடுகள் என்னென்னு புரிஞ்சுக்கிட்டு அதை நீக்கிறதுக்கு உண்டான காரிய அனுகூலம் சாதகமாக முடியும்னு வச்சுக்கலாம். மிதுனராசினியர்களே, இதில் இருக்கக்கூடிய மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்கள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இன்றைக்கி நாளை கொண்டாட போகிறீங்க. அதே சமயத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் ஆதாயம் தேடித்தான் போவீங்க. ஆதாயம் தேடி போகணுன்னா அது கண்டிப்பாக மத்தியானத்துக்கு மேலே அமோகமாக கிடைக்க போது, கவலைப்பட வேண்டாங்க. புனர்பூசத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பலத்த யோசனை எதையுமே எடுத்தங்க பண்ணவே மாட்டீங்க. வியாபாரம் தொழில் வேலை எதாக இருந்தாலும் யோசனையோட யோசனை, இப்படி யோசனை பண்ணிக்கிட்டே அந்த யோசனைக்கு எது வெற்றி தரக்கூடிய யோசனைன்னு நீங்கள் கடைசியாக கண்டுபிடிச்சி வெற்றி தரக்கூடிய ஒரு அருமையான நாளாக அமைச்சுக்க போகிறீங்க. புனர்பூச நட்சத்திரக்காரங்களே, முதல்ல மிதுன ராசி எல்லாம் கலந்த கலவையாக இருக்கங்காட்டி காரிய அனுகூலம் சாதகமாக முடிய போகுது, கவலைப்பட வேண்டாங்க. நற்பவி உங்களுக்கு. கடகராசி அன்பர்களே, சகோதர சகோதரர்களே, இன்னைக்கு உங்கள் திறமைகள், உங்கள் உற்சாக மனப்பான்மை எல்லாத்துக்கும் வெளியே தெரிப்போம். அதை பார்த்துட்டு எல்லாருமே அட இவரா இந்த கடகா அப்படின்னு உங்கள் மேலே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஞாயிற்றுக்கிழமை அமைஞ்சிருக்குதுங்க. எந்த ஒரு திறமையும் எந்த ஒரு செயலையும் நீங்கள் ஓப்பனாக பேச பேச அது வெளிப்பாட்டுத்தன்மையை அதிகரித்து உங்களை சமுதாயத்தில் ஒரு நல்ல மனுஷனாக, ஒரு அந்தஸ்து மிக்க மனுஷனாக உயர்த்த போகுதுங்க. கொல்லப்பட வேண்டாதுங்க. அதுக்குண்டான நல்ல நல்ல வாய்ப்புகளும் உங்களை தேடி வரப்போகுது. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அது கவனித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். கல்யாண பேச்சுவார்த்தைகள் வீட்டில் தான் பேசிட்டு இருந்தால் கூட கல்யாணம் ஆகாதவங்களுக்கு ஒரு சாதகமான சூழலை அமையக்கூடிய காலகட்டம் கடகராசி நேயர்களுக்கு இருக்குதுங்க. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை இன்றைக்கி அதிகரிக்கிறங்காட்டி நீங்கள் எதிர்பார்த்த தனவரவும் பணவரவும் அமோகமாக இருக்கும்போது கவலைப்பட வேண்டாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லீவாக இருந்தாலும் உங்களுக்கு பல பேர் உங்களுக்கு நாளைய வேலையை இன்றைக்கே அட்வான்ஸாக சொல்லுவாங்க. அதுக்காக பல பேர் வழி உதவக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. வீட்டிலேருந்தே அந்த வேலையை செஞ்சு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருவீங்க. அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லைங்க. மற்றபடி உங்களுக்கு குடும்பத்தில் மகிழ்ச்சி தரக்கூடிய, தன்னம்பிக்கை துளிர்விடக்கூடிய ஒரு சப்போர்ட் ஃபுல்லாக கிடைக்கும். அம்மனிக்கிட்ட இருந்து அமோகமான ஆதரவு கிடைக்கும். அப்பா அம்மாட்டிருந்து ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கும். பிள்ளை குட்டி சந்தோஷமான மகிழ்ச்சியாக உங்களை வாழ்த்தி எங்கள் அப்பா அம்மாவில் உலகத்தில் ஆர்மி இல்லைன்னு வாழ்த்திட்டே இருப்பாங்க. இப்படியெல்லாம் ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி குடும்பத்தில் கிடைக்குங்காட்டி கடகராசி நேயர்களே, யூ ஆர் த வெரி வெரி லக்கியஸ்ட் பர்சன் அப்படின்னே நாங்கள் சொல்ல தோணுதுங்க. அதே சமயத்தில் இங்கே புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கடகராசி நேயர்களுக்கு இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு டைமுக்கு 2 டைம் சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா அந்த காரிய வெற்றி அனுகூலம் அமோகமாக நடக்குங்க. பூச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் டு ஆல் அப்படின்னு எல்லாரையும் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு வளரப்போது, கவலைப்பட வேண்டாங்க. ஆயிலிய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு அருமையான அட்டகாசமான பாசிட்டிவான வைப்ரேஷன் இருக்கக்கூடிய நாள் தானுங்க. மேன்மை உயர்ந்து ஓங்கக்கூடிய நாள் தானுங்க இந்த கடகராசியில் இருக்கக்கூடிய ஆயிலிய நட்சத்திரக்காரங்களுக்கு. போயிட்டு வரட்டுங்களா? நற்பவி உங்களுக்கு. சிம்மராசி அன்பர்களே, சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி ஆரோக்கியத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை தானே அப்படின்னு அசால்ட்டாக கண்டதெல்லாம் சாப்பிடக்கூடாது. கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்கன்னா தொந்தரவு ஒன்றும் பெருசாக இல்லைங்க. செலவுகள் இன்றைக்கி கொஞ்சம் கட்டுக்கடங்காமல் தான் இருக்க போகுது.
நேற்று வரைக்கும் ஆஃபீஸ் போனோம், வேலைக்கு போனோம், வியாபாரத்துக்கு போனோம், செலவு மிச்சம் பண்ணி வச்சோம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை லீவு, வீட்டில் படுத்திருந்தா கூட செலவு அதிகரிக்கிறே முருகா அப்படின்னு செலவு புலம்புற அளவுக்கு தான் அதிகரிக்கக்கூடிய காலகட்டத்தில் சிம்மராசி நேரில் இருக்கீங்க. இருந்தாலும் நீங்கள் சமாளிச்சுக்குவீங்க. நீங்கள் யார் சிங்கக்குட்டியில் சமாளிக்கக்கூடிய நிலைமையில் தான் செலவும் கொஞ்சம் இருக்குதுங்க. இருந்தாலும் மன வருத்தம் ஒரு கஷ்டப்பட்டு சம்பாரிச்சா ஒரே நாளில் அம்போன்னு போகுது அப்படின்னு பல வேலைகளில் நீங்கள் பணத்தை இன்வெஸ்ட் பண்ண வெட்டி செலவுகள் ஆக கொஞ்சம் ஃபீல் பண்ணுவீங்க. அதை ஒன்றும் மாற்றமே பண்ண முடியாதுங்க. அதே சமயத்தில் ஏதாவது ஒரு காரியத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் அந்த காரிய அனுகூலமாக முடியக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குது. ஒரு இடம் வாங்கணும், ஒரு நிலம் வாங்கணும், ஒரு வீடு மாதிரி ஒரு பிளான் பண்ணணும், வண்டி வாங்கணும், இது நடக்குமா நடக்காத யோசனை இருந்தீங்கன்னா அதுக்குண்டான சாத்தியக்கூறுகள் இன்றைக்கி இன்னொருத்தர் மூலிமா நாளைக்கு போலப்பா திங்கக்கிழமை போனால் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு நல்ல செய்தி ஒன்று உங்களுக்கு கிடைக்க போதுங்க. இருந்தாலும் புதிய முயற்சியில் இன்றைக்கி ஈடுபட வேண்டாம். கேட்டுக்குங்க, இடத்த போய் பார்க்கறனா பார்க்கலாம், ஆனால் இன்றைக்கே இல்லை அட்வான்ஸ் போடணும் அப்படின்னா கொஞ்சம் தவிர்த்துக்குங்க. இன்றைக்கு நாள் ஒரு பார்க்கறதுக்கு உண்டான நல்ல நாளாக இருந்தாலும் பணம் வரவு செலவு அது கொஞ்சம் உஷாராக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க. இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை துணைன்னு சொல்லக்கூடிய அம்மனி வகையில் ஒரு வரவு ஒன்று வரக்கூடிய காலகட்டமும் தெரியுதுங்க. அதே சமயத்தில் வரவு அம்மனி மூலிமா வந்தால் அதே அம்மனி சொந்தக்காரங்க மூலிமா செலவும் வரும். பார்த்துங்களேன், இப்படி ஒரு காலகட்டம் உங்களுக்கு தெரியுதுங்க. இளைய சகோதரர் வீட்டில் இருந்தாங்கன்னா இளைய சகோதரர் வகையில் உங்களுக்கு காரிய அனுகூலம், காரிய சித்தி, காரிய வெற்றி ஒன்று கிடைக்க போகுது. மனமகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு செய்தி உங்கள் குடும்பத்தாரிடமிருந்து வரப்போது மகிழ்ச்சியான ஒரு அனுகூலமான நாளாக தான் உங்களுக்கு சிம்மராசினியர்களுக்கு அமைய போதுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி சூழ்நிலைக்கு பஞ்சமே இருக்குது. ஹாப்பி தான். பண வரவு, சந்தோஷமான சூழ்நிலை, இணக்கமான சூழ்நிலை கடவுள் கொடுத்தா அதுக்கு மேலே வேறு என்னங்க வேணும் சிம்மராசினியர்களை அமோகமாக கொண்டாடுங்க. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட சில தடங்கல்கள், சில இடையூறுகள், சில போட்டி பொறாமைகளை விலகி படிப்படியாக நீங்கள் ஒரு சந்தோஷமாக லாபகரமான ஒரு நாளை இன்றைக்கி கொண்டு வர போகிறீங்க. இருந்தாலும் ஆரோக்கியத்தில் மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதே போல் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இன்றைக்கி காரிய அனுகூலம், காரிய வெற்றி, காரிய சித்தி எல்லாமே சேர்ந்து கிடைக்க போகுதுங்க. கவலைப்படாதீங்க. பூர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மாற்றத்துக்கு உண்டான வழிமுறை இன்றைக்கி உங்களுக்கு தெரிய போகுதுங்க. உத்தர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லவே வேண்டாம். அதிகரிக்கக்கூடிய லாபம், அதிகரிக்கக்கூடிய மன வலிமை எல்லாமே யாருக்குன்னா உத்தர நட்சத்திரக்காரங்களுக்கு இருக்குது. சந்தோஷமாக இருங்க. போயிட்டு விட்டுங்களா நட்பவி. நன்றி. கன்னிராசி நேயர்களே, இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நீங்கள் முருகா நட்பு வட்டம் சொல்லக்கூடிய உங்கள் மகிழ்ச்சி தரக்கூடிய அந்த நட்பிகள் வட்டம் உங்களுக்கு அதிகரிக்க போகுது. எதிர்பாராத நண்பர்கள் நண்பிகளை சந்தித்து அலாவுலாவி உங்கள் ஆலோசனை பெற்று அல்லது மனமகிழ்ச்சிக்கு உண்டான ஒரு வாய்ப்பு அமோகமாக தெரியுதுங்க. நீண்ட நாள் ஒரு பிரார்த்தனை, அது குடும்பத்துக்கும் சரி உங்களுக்கும் சரி, பர்சனலாக இருந்தாலும் ஃபேமிலியாக இருந்தாலும் அந்த நீண்ட நாள் பிரார்த்தனை ஒன்று நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குங்காட்டி கோயிலுக்கு அவங்க சொல்கிற இடத்துக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றிட்டு வாங்க. நல்லதே நடக்கும். கவலைப்படாதீங்க. குடும்பத்தில் உங்கள் கை தான் ஓங்கியிருக்கு. மற்றவங்க சொன்னால் கேட்பீங்க. இருந்தாலும் யூ ஆர் த பிக்கெஸ்ட் ஹீரோ அப்படிங்கிற ஒரு தன்மையை நீங்கள் வளர்த்துக்க போகிறீங்க. நீங்கள் சொல்கிறத அவங்கள கேட்டுக்க போகிறாங்க. அது ஐயனாக இருந்தால் அமோகமாக நடக்கும், அம்மனியாக இருந்தால் கொஞ்சம் குறைவாக நடக்கும். அவ்வளோதான் வித்தியாசமே தவிர மொத்தத்தில் உங்கள் கைதான் இன்னைக்கு ஓங்கி இருக்க போதுங்க கன்னிராசி நேயர்களே. அதே சமயத்தில் உங்கள் சுற்றி இருப்பவர்கள், நண்பர்கள், உறவினர்கள் எல்லாமே நல்லவங்க யார், கெட்டவங்க யார், உங்களுக்கு எவன் கோவத்தில் சப்போர்ட் பண்ண, எவன் முதுகில் குத்துனா அப்படிங்கிற ஒரு புரிஞ்சுக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு ஒன்று அமைய போதுங்க கன்னிராசி நேயர்களே. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும், உங்களை தொழிலை பொறுத்த வரைக்கும் கீழே இருக்கிறவங்க எல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. நீங்கள் நினச்சதுக்கு மேலே ஓவர் சப்போர்ட்டில் இருக்குங்காட்டி உங்களுக்கு மன மகிழ்ச்சி இருக்கும். ஆனால் அவங்க ஆதாயம் புரிஞ்சுதுங்களா, ஆதாயத்தை எதிர்பார்த்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அதனால் சாயந்தரம் வர்றப்ப ஒரு டிப்ஸாக ஒரு 50-100 பணத்தை கொடுத்துருந்தீங்கன்னா அவங்களுக்கும் மன மகிழ்ச்சிக்கு பஞ்சம் இருக்காது, சந்தோஷமாக இருப்பாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லீவாக இருந்தாலும் எதிர்பார்த்த சலுகைகளை நீங்கள் நாளைக்கே இன்றைக்கி கிடைக்குமா கிடைக்காது நீங்கள் யோசனையில் இருப்பீங்க, ரைட்டுங்களா. ஆனால் அதில் சில விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமாக ஒரு ஃபோன் மூலியமாவோ அல்லது எப்படி ஒரு வகையில் தகவல் வரப்போகுது. நீங்கள் எதிர்பார்த்த இந்த காரிய அனுகூலம் நாளைக்கு கிடைக்கிறத இன்றைக்கே முன்கூட்டியே தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குங்களா. மொத்தத்தில் புதுமை படைக்கக்கூடிய கன்னிராசிக்கு உண்டான அருமையான நாளாக இந்த நாளை சொல்ல முடியுதுங்க. அதே சமயத்தில் உத்தர நட்சத்திரம் இந்த ராசிக்காரங்களுக்கு இருக்குல்ல, அந்த உத்தர நட்சத்திரக்காரங்களுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்து போகணும், சண்டைக்கு போகக்கூடாது, கோவப்படக்கூடாது, எரிச்சல் படக்கூடாது. அப்பேற்பட்ட தன்மையில் இந்த ஞாயிற்றுக்கிழமை இருந்தீங்கன்னா இந்த உத்தர நட்சத்திரக்காரங்க அமோகமாக இருக்கலாங்க. அடுத்து ஹஸ்த நட்சத்திரம், அவங்க ஒவ்வொரு விஷயத்திலையும் அவசரப்பட்டு செய்யக்கூடாது. ஒவ்வொரு விஷயத்திலும் ஆலோசனை பெற்று தகுந்த ஆலோசனை, அது அப்பா அம்மா இல்லை மனைவி யாராக இருந்தாலும் சரி, ஆலோசனை பெற்று செஞ்சிங்கன்னா அந்த காரிய அனுகூலம் அமோகமாக நடக்குங்க. சித்திர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அனுகூலமான நாளாக இருந்தாலும் பொறுமை நிதானம் கொஞ்சம் தேவைப்படுது. இப்படி இருந்துட்டிங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு பழைய நட்போடு சேர்ந்து அன்பாக கொண்டு போகக்கூடிய அமோகமான நாளாக இருக்குதுங்க. நட்பவி உங்களுக்கு. துலாம் ராசி அன்பர்களே, இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை பொறுத்த வரைக்கும் முருகா புதிய முயற்சிகள் உங்களுக்கு பிற்பகலுக்கு மேலே, அதாவது ஒரு 2-3 மணிக்கு மேலே தொடங்குனீங்கன்னா அந்த நாள் சாதகமாக அமைங்க.
பிற்பகல் வரைக்கும் கொஞ்சம் டைம் கொஞ்சம் இழுபறியாக தான் இருக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. வெளியூரில் அமைந்திருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயிலுக்கு போகணும், ஒரு சுற்றுலாத்தலத்துக்கு போகணும், நீண்ட நாள் ஒரு ஆசை அல்லது பிரார்த்தனை இப்படி வேணாலும் இருக்கலாம். இந்த ரெண்டுமே உங்களுக்கு நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் அமோகமாக இருக்குது. அதுவும் குறிப்பிட்ட வகையில் உங்கள் குலதெய்வத்துக்கு போகணும், அங்கே போய் சின்ன ஒரு பொங்கல் வச்சுட்டு சாமி போட்டு வரணும்னு நினச்சா குடும்பத்தோடு கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. உங்கள் குலதெய்வம் அதை எதிர்பார்க்குறாங்க. போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் அந்த வாரம் ஃபுல்லாக நல்லதே அமையக்கூடிய வாய்ப்புகளும் ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. அதே சமயத்தில் தாய் வழி உறவுகள் மூலிமா வரக்கூடிய ஒரு வருகை, ஒரு வரவு எல்லாமே சில சங்கடங்களை ஏற்படுத்தும். அங்கே அம்மா வகையில் இருக்கக்கூடிய பல ஒரு 5 வருஷம் பணம் வரும், ஆனால் 7 லட்சம் செலவு இருக்குது. இப்படி பணம் வந்தாலும் அதுக்குண்டான ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய செலவும் சேர்ந்து வரக்கூடிய காலகட்டம் இருக்கக்காட்டி எதை ஏற்றுக்கணும் எதை ஏற்றுக்கக்கூடாது அப்படிங்கிறது உங்கள் சூழ்நிலையை பொறுத்து நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. துலாம் ராசி நேயர்களே, சமீபத்தில் நீங்கள் ஒரு காரிய வெற்றிக்காக சில வேறுகிட்ட சில கடன்கள் வாங்கியிருப்பீங்க. அந்த கடனால் ஒரு மன உளைச்சல், ஒரு தொந்தரவுகள் வரக்கூடிய காலகட்டமும் பிற்பகலுக்குள்ளே இருக்குது. பிற்பகலுக்கு மேலே நாள் வேறு கடன் சின்ன சின்ன பிரச்சனை இருந்தால் அவர் முதலே கூப்பிட்டு சமாளிச்சிருக்கு. இந்த வாரம் முடியலையப்பா அடுத்த வாரம் கொடுத்துட்ற அப்படின்னு ஒரு கமிட்மெண்ட்டை ஒரு பைபாஸ் பண்ணி போகிற அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் ரெடி பண்ணிக்கங்க. வாகனத்தில் செல்லும் போது நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும், இன்றைக்கி கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க, கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க துலாம் ராசி நேயர்களே. அப்புறம் அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி லீவு தான், இருந்தாலும் வேலை சொல்லிகிட்டே இருந்தாங்க சார், நேற்று சொன்ன வேலை இன்றைக்கே முடிக்க முடியலன்னு எக்ஸ்ட்ரா போய் வேலை செய்யக்கூடிய காலகட்டமும் சில பேர்த்துக்கு இருக்குதுங்க. அதே போல் சக ஊழியர்கள் அவங்கள ஒருத்தர் வரமாட்டாங்க, எல்லா வேலையும் நானே இழுத்து போட்டு செய்கிறேன், என்ன பண்ணுறது, ப்ரைவேட்டுக்கு போனால் இந்த தொந்தரவு இருக்குது அப்படின்னு புலம்பிக்கிட்டே அந்த வேலையை முடிக்கக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. பிற்பகல் வரைக்கும் அந்த சூழ்நிலை கொஞ்சம் பணிச்சுமை இன்னைக்கு கூட இருக்குதேன்னு நினச்சி கவலைப்படுவீங்க துலாம் ராசி நேயர்களே. இருந்தாலும் என்ன பண்ணுறது, எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய நிலைமை தான் உங்களுக்கு இருக்குதுங்கிறத சார்ந்து நீங்கள் இருக்க வேண்டிய சூழ்நிலை தானுங்க. அதே போல் வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் சுமாரான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறீங்க. பெரிய லாபம் இல்லை, நிகர லாபம் பெருசாக இருக்காது, இருந்தாலும் நட்டம் வர அளவுக்கு ஒரு மைனஸும் கிடையாது. செலவுகளை சமாளிக்கக்கூடிய நிலைமை தான், வேறு என்ன பண்ணுறது. குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் அமோகமாக இருந்தாலும் கொஞ்சம் உடல்நிலையில் ரொம்ப கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அப்பா அம்மாவுக்கு. உங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான பார்ட்டி தான், அம்மனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்கான பார்ட்டி தான், இருந்தாலும் பொதுவான ஒரு அமைப்பு எடுத்து பார்க்குறப்ப உடல்நிலையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அப்பா அம்மா வகையை பொறுத்த வரைக்கும் உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க, என்ன பண்ணுறது, செலவு தான், சமாளிச்சு தான் ஆகணும். அதே சமயத்தில் இந்த துலாம் ராசியில் இருக்கிற சித்திர நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஆதாயம் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் அந்த ஆதாயத்தினால ஒரு அலைச்சலும் சேர்ந்து கிடைக்குதுங்கிறத கொஞ்சம் உண்மையை புரிஞ்சுக்கணும். சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மட்டற்ற மகிழ்ச்சி கிடைக்குதே அப்படின்னு சந்தோஷப்படுவீங்க, ஆனால் அடுத்த செகண்டே அதுக்கு உண்டான செலவும் சேர்ந்து வந்து மகிழ்ச்சி பண வரவுக்கு இருக்குது, செலவு என்ன பண்ணுறது அனுசரித்து தான் போகணுங்க. விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வெற்றிகரமான ஒரு யோகம் உண்டாகக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம் இருந்தாலும் அந்த வெற்றியை சுவைச்சு மகிழக்கூடிய ஒரு சூழ்நிலை கொஞ்சம் கம்மியாக இருக்குங்காட்டி ஃபுல் மகிழ்ச்சி அப்படின்னு கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க துலாம் ராசி நேயர்களே. போயிட்டு விட்டுங்களா நிற்பவே இந்த நாளை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்டபுளாக வாழ கற்றுக்குங்க. தேங்க்யூ. விருச்சிக ராசி நேயர்களே, அன்பர்களே, முருகா, இன்னைக்கு சார் நேற்று வரைக்கும் ஒரு திட்டம் போட்டோம், ஒரு செயலாக்கம் மட்டும் ஐடியா பண்ணோம், எதுவுமே நடக்கலைங்க சார். இன்றைக்கி புதிதாக பிறந்தோம் அப்படின்னு புதிய திட்டத்தை புதிய வழிமுறையை நீங்கள் ஒன்று கண்டுபிடிக்க போகிறீங்க. அது வேலையாக இருந்தாலும் அது தொழில் வியாபாரம் எதுவாக இருந்தாலும் அந்த புதிய திட்டத்தை தீட்டி நீங்கள் அதுக்குண்டான ஒரு அருமையான வழிமுறையை கண்டுபிடிச்சி அதில் சக்ஸஸும் காணக்கூடிய ஒரு காலகட்டம் இன்றைக்கி ஆரம்பிக்க போகுது. வெற்றி இன்றைக்கே கிடைக்குமான கிடைக்காது, இந்த புதிய திட்டத்தினால இந்த வாரத்துக்குள்ள அதனுடைய பலன் நீங்கள் அனுபவிக்க போகிறீங்க. ரைட்டுங்களா? அதே போல் உறவினர்கள் நண்பர்கள் மூலியமாக அந்த ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் அன்பு தொலைகள் அதிகரிக்கும். மாப்பிள்ளை வாடா வெளியே போயிட்டு வருவோம், ஒரே மனப்புழுக்கமாக இருக்குது, அவன் பிரச்சனை தூக்கி உங்கள் தலையில் போடுவேன், நீங்கள் அவனுக்கு சப்போர்ட்டாக வீட்டிலேருந்து போனீங்கன்னா வீட்டில் பிரச்சனையாகும். இப்படி அன்பு தொல்லைகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வீட்டு மகிழ்ச்சி உங்களுக்கு எப்படி கிடைக்கும்னா அதை தவிர்த்தீங்கன்னா கிடைக்கும், இல்லைன்னா பிரச்சனை வரும். அடுத்தவங்க மகிழ்ச்சிக்காக நீங்கள் உண்மையாக உழைக்கக்கூடிய ஆள் தான், இருந்தாலும் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் வீட்டோடு இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க, ஆனால் எதிர்பார்த்து இருந்தாலும் உங்களால் இருக்க முடியாது. அந்த உறவுகள் கூப்பிடு, அந்த நண்பர்கள் கூப்பிடுவாங்க, என்ன பண்ணுறது, இதெல்லாம் சோசியலில் சொன்னால் கூட கொஞ்சம் சூழ்நிலையை பொறுத்து நீங்கள் உங்கள் திட்டங்களை வகுத்துட்டிங்கன்னா அந்த இணக்கமும் கொஞ்சம் பிணக்கமும் நீங்கள் நடக்கிறத பொறுத்தான் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? அதே சமயத்தில் ஆடம்பர செலவில் தயவுசெய்து குறைச்சிக்கணும். இன்றைக்கி லீவுப்பா கேட்குறதெல்லாம் வாங்கி தரணும், நண்பராக இருந்தாலும் அம்மனியாக இருந்தாலும் நம்ம வீட்லேயே இருந்தாலும் சரி, இது மாதிரி தேவையற்ற செலவுகளை யார் செஞ்சாலும் சரி எல்லாம் பண்ண முடியாதுப்பா காசில் அப்படின்னு குறைச்சிக்கிட்டிங்கன்னா ஆடம்பர செலவை தவிர்த்தால் சேமிப்பு அதிகரிக்கும் அப்படிங்கிறத விருச்சிக ராசினர்கள் கண்டிப்பாக புரிஞ்சுக்கணுங்க. குறைஞ்சு சேமிச்சு தான் முடியும், செலவு பட்டை கலப்பு ஒன்றுமே கண்ட்ரோல் பண்ண முடியாது, புலம்பல் அதிகமாகவே இருக்குது. எல்லாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை இருந்தால் கூட லீவாக இருந்தாலும் இப்படி புலம்புட்டியே முருகா அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறீங்களோ இல்லையோ மனசுக்குள்ளேயே நீங்கள் ஒரு
சோகத்தில் தான் இருக்கக்கூடிய காலகட்டம். பிற்பகலுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் தெரிய போகுதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் லீவு தான். இருந்தாலும் நேற்று நடந்த உத்தியோக திருப்தியில் கொஞ்சம் மன மகிழ்ச்சி அடைய போது நேற்றைய நாளை நீங்கள் கனவு கண்டுக்கிட்டு அமோகமாக இந்த மகிழ்ச்சிகரமாக மாற்றுறதுக்குண்டான ஒரு சூழலையும் அமைய போகுதுங்க. மொத்தத்தில் கனவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறா கூட செலவு அதிகம் வந்துருச்சே முருகா அப்படின்னு புலம்பலும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க. விருச்சிக ராசி நேயர்களே, இதில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நெருக்கடிகள், என்னடா காரியமே ஆக மாட்டேங்குது, ஒரே தொந்தரவாக இருக்குதுன்னு நெருக்கடிகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. அனுச நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இதில் உதவிகள், நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள், எதிர்பாராத உதவிகள் கூட தேடி வந்து கிடைக்கக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் கிடைக்குதுங்க. கேட்டை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் காரிய வெற்றி கிடைச்சா கூட அதில் ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்குமானா கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கல. இப்படியெல்லாம் கலந்துருக்கிற விருச்சிக ராசி நேயர்கள் இன்றைய நாளை சூழலை சொல்லிட்டா அதை தகுந்த மாதிரி புரிஞ்ச மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணிக்கங்க. போயிட்டு வரட்டுங்களா நற்பவி? நன்றி. தனுசு ராசி அன்பர்களே, சகோதர சகோதரிகளே, மற்றவர்களை நம்பி எந்த வேலையை ஒப்படைக்காதீங்க. உங்களால் என்ன முடியுமோ அந்த வேலையை மட்டும் செஞ்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை கடந்து போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. மற்றவங்களை நம்பினீங்கன்னா காரிய அனுகூலம், காரிய சக்ஸஸ் எதுவுமே கிடைக்கக்குண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே சமயத்தில் யாரை நம்பணும் யாரை நம்பக்கூடாது அப்படின்னு ஒரு தெளிவான சிந்தனையோட தெளிவான முடிவெடுக்கக்கூடிய காலகட்டம் இன்றைய நாளில் ஞாயிற்றுக்கிழமையில் தனுசு ராசி நேயர்களுக்கு வாய்க்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக தெரியுதுங்க. உறவினர்களில் என்ன வேணும் பணமெல்லாம் வாங்கிட்டு போனானுங்க. நம்மளை பணம் இருக்க வரைக்கும் சுற்றி உறவாக இருந்தது. பணம் கொடுத்து நம்ம ட்ரை ஆனோடனே இப்போ திருப்பி கேட்டால் உறவில் தெரிச்சோடுது. அப்படிங்கிற உறவினர்களை பற்றி ஒரு அபிப்பிராய பேதம் உங்களுக்கு புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி இன்றைக்கி ஒன்று வரப்போகுது. எவன் நல்ல உறவினர், எவன் பணத்துக்காக வந்து ஒட்டிக்கிட்டான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதனால் வீட்டில் ஒரு சண்டை வந்தாலும் வரும். இல்லை உங்கள் சொந்தக்காரம் பண்ணுறது அப்படின்னு அம்மிட்டு சண்டைக்கு போவீங்க. இல்லைன்னா அப்பா மட்டும் அப்பா உங்கள் பெருக்கு பார்த்து என்ன பண்ணானு அப்படின்னு அங்கே சண்டைக்கு போவீங்க. மொத்தத்தில் உங்கள் காசு யார் யார் கொடுத்தீங்களோ இல்லை கடன் கேட்கலாம் அப்படின்னு லிஸ்ட் எடுத்து வச்சிங்கன்னாவே சண்டை வந்துடும். அப்பேற்பட்ட சூழ்நிலையில் தனுசு ராசி நேயர்கள் இருக்கீங்க. என்ன பண்ணுறதுங்க, கெடுத்தானே அவனை கொடுத்த கடன் கேட்காம மாட்டிங்கன்னா உங்கள் கஷ்டம் பெரிய கஷ்டமாக போயிடும். சண்டை வந்தாலும் பரவாயில்ல, கேட்டு பாருங்க, என்ன பண்ணுறது முடியல. கடைகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வியாபாரம் தொழிலை பண்ணால் விரிவுபடுத்தணும். அதுக்காக கடன் கொடுத்தவொன்னே கேட்பீங்க, அதான் பிரச்சனை வருங்க. விரிவுபடுத்தக்கூடிய ஒரு யோசனை கண்டிப்பாக இன்றைக்கி வருங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லீவாக இருந்தால் கூட அதுலேயும் ஒரு மகிழ்ச்சி, ஒரு தன்மை கொஞ்சம் குறைஞ்சி தான் காணப்படுது. எக்ஸ்ட்ரா வேலை தன்னை போல் வந்தாலும் வருவதற்குண்டான வாய்ப்புகளும் தெரியுதுங்க. சில விஷயங்களில் அலைச்சல்கள் இருக்கும், அது உளைச்சலையும் உண்டாக்கும். கடந்து போகக்கூடிய காலகட்டம் கொஞ்சம் சமாளித்து இருங்க. எனினும் கடைசியில் உங்கள் முயற்சிகள் பலிதமாகும்னா முயற்சி திருவனையாக்கும். 100 பேர்த்துக்கு நீங்கள் ஒரு விஷயத்துக்காக அனுகூலமாக இருக்கணும்னு நினச்சி பண்ணிங்கன்னா 10 பேர் ஹெல்ப் பண்ணுவேன். 10 பேர் கடன் கொடுத்துருப்பீங்க, ஃபோன் பண்ணி கேட்டால் 2 பேர் ஐயோ கேவலமாக கேட்குறானேன்னு சொல்லி போட்டு பணத்தை கொண்டாந்து கொடுத்துருவாங்க. 10 பேர் கேட்டால் 8 பேர் போயிடும், 2 தான் வரும். இருந்தாலும் உங்கள் முயற்சி திருவனையாக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட கொடுத்த கடனை கேட்கறக்கே பயப்பட்டு என்ன பண்ணுறது, தைரியமாக கேளுங்க தனுசு ராசி நேயர்களே. மொத்தத்தில் அயராது முயற்சி பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு சாதகமாக இருந்து புதுமையான சிந்தனை வழிவகுக்கக்கூடிய ஒரு நாளாக தான் தனுசு ராசி நேயர்களுக்கு இருக்குதுங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரக்காரங்க ஒவ்வொரு விஷயத்தையும் சிந்தனை செஞ்சு அந்த சிந்தனைக்கு ஏற்ற வழியில் நீங்கள் போனீங்கன்னா காரிய வெற்றி கண்டிப்பாக அனுகூலமாக இருக்குங்க. பூராட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் என்ன பண்ணுறது, சொந்தக்காரனா அப்படித்தான் இருப்பேன், சண்டைக்கு வரானுங்க, நண்பன்னா அப்படித்தான் இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட்டோட இருந்தால் இந்த நாள் உங்களுக்கும் கொஞ்சம் கை கொடுக்கக்கூடிய நாள் தானுங்க. உத்திராடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அவசரமாக துடுக்குத்தனமாக ஒரு முடிவெடுத்து போய் மாட்டிக்காதீங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய நாள் தான் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு. போயிட்டு வரட்டுங்களா? கடனை கேட்டு பாருங்க, சோகமாக சொல்ல வேண்டியது இருக்குது. நற்பவி உங்களுக்கு. மகர ராசி அன்பர்களே, சகோதர சகோதரிகளே, அலைச்சல்கள் அதிகமாக இருக்குது. நேற்றோட முருகா ஓவர் அலைச்சலப்பா. ஞாயிற்றுக்கிழமை நோ ரெஸ்ட். அங்கே இங்கே ஓன வீட்டுக்காரின்னு சொல்கிறா, அப்பா அம்மானு சொல்லுது, புள்ள ஊட்டி வேலை வாங்குது, எல்லாருமே வேலை வாங்குறாங்க. வேலைக்காரனாக மாறிட்டுனே அப்படின்னு மனசுக்குள்ளே புலம்பல் இருந்தால் கூட அந்த அலைச்சலையும் சில காரிய அனுகூலம் நடக்குது அப்படிங்கிற ஒரு உண்மையான தகவல் ஒன்று கிடைக்க போது மன மகிழ்ச்சி வரப்போகுது. அந்த அலைச்சல் வெட்டி அலைச்சலாக இருக்காது. எங்கள் மாமனை போய் பார்த்துட்டு வாங்க வீட்டுக்காரி சொன்னால் போய் பார்த்தீங்கன்னா ஆமாங்க கடன் கொஞ்சம் வாங்கினேன் கொடுக்கணுன்னு என்ன பண்ணுறது தான் ஒரு 5000 கடன் வாங்கினுங்க 2000 தான் இருக்குன்னு கொடுப்பாங்க. அது ஒரு அனுகூலம். வராத கடன் வரவு வந்தாலே அது பாருங்களேன் பெரிய ஒரு அதிர்ஷ்டம் தானே. அப்பேற்பட்ட அலைச்சல் இருந்தால் கூட அது அனுகூலமாக முடியுங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இதை சொல்ல வரேங்க. அதே போல் உங்கள் தாய் மாமன் வழி இருக்குது பார்த்தீங்களா, சொந்தக்காரங்க வகையில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் ஒன்று கிடைக்கும். அந்த மாமன் தன்னை போல் வழி வந்து மாப்பிள்ள உனக்கு ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு ஐடியா சொல்லுவார். ஒரு உறவுகள் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய காலகட்டம், அதுவும் அம்மா வழி உறவுகள் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கக்கூடிய காலகட்டம் அமோகமாக தெரியுதுங்க. மகர ராசி நேயர்களே, வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. ஏங்க என்னங்க மாதம் இருக்கிறீங்க, போய் எங்கள் வெறிப்பின கடன் கொடுத்தீங்களா கேட்டாங்க அப்படின்னு இன்றைக்கி ஒரே கடன் வசூலாக தான் இருக்க போகுது. நீங்கள் கொடுத்த கடன் எல்லாம் தேடி வரக்கு உண்டான வாய்ப்புகளை குடும்பத்தார் அமைச்சு கொடுப்பாங்க. அம்மனி சொல்கிறத ஆத்தா சொல்கிறதெல்லாம் கேளுங்க, கேட்டிங்கன்னா அமோகமாக நடக்குங்க, கவலைப்படாதீங்க. கணவனும் மனைவியும் ஒருவருக்கொரு அனுசரித்து போவீங்க.
என்ன பண்ணாலும் தனி குடித்தனமாக இருந்தால் நம்ம 2 பேரும் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சா தான் பொருளை ஒட்டி படிக்க வைக்க முடியும், அப்பா அம்மாவை காப்பாற்ற முடியும், உங்கள் அப்பா அம்மாவை காப்பாற்ற முடியும் அப்படின்னு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் MOU 2 பேருமே போட்டுக்கிட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை தேவையற்ற செலவுகளை எது எதுன்னு கணக்கு போட்டு தவிர்க்கிறது வேண்டாம், இது தேவையில்லை அப்படின்னு ப்ளஸ் மைனஸ் பார்த்து செலவுகளை மட்டுப்படுத்தி வரவுகளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி சேமிப்பை அதிகம் பண்ணக்கூடிய ஒரு அருமையான ஒரு அண்டர்ஸ்டாண்டபிள் நாளாக மகர ராசி நேயர்களுக்கு இருக்குதுங்க. இருந்தாலும் குடும்பத்தில் அப்பா அம்மா அங்கே மாமனார் மாமியார் இருந்தால் அவங்க சொல்கிற பேச்சுக்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன பிரச்சனைகள் வந்தால் கூட அனுசரித்து போயிட்டீங்கன்னா இந்த நாள் அமோகமான நாளாக தான் இருக்குதுங்க. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் விற்பனை தொழிலுக்கு நல்ல சப்போர்ட் தான் இருக்குது, கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வேலை சுமை எதுவுமே இருக்காது, ஏன்னா லீவில் தான் வீட்டில் இந்த குடும்பத்தோடு உட்காந்து பேச பேச வேலையை பற்றி நினைப்பே வராது, அந்தளவுக்கு சப்போர்ட்டான நாளுங்க. இருந்தாலும் திட்டமிட்டு செய்யக்கூடிய பொறுமையுடன் நீங்கள் செயல்பட்டால் இந்த நாள் உங்களுக்கு காரிய வெற்றிக்கு கன்ஃபார்ம் அப்படின்னு மகர ராசினியர்களுக்கு சொல்லலாங்க. அதே சமயத்தில் உத்திராட நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய இந்த ராசிக்காரங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா டயர்டாக இருக்குது, அலைச்சலாக இருக்குது, ஓவர் டயர்டுங்க, சோர்வாக இருக்குது. அப்பேற்பட்ட காலகட்டம் இன்றைக்கி கொஞ்சம் இருக்குதுங்க. திருவோண நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், குடும்பத்தார் இல்லை வெளி வட்டாரத்தில் தேவையற்ற ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு நண்பர்கிட்ட வரப்போகுது, அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. அவிட்ட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அனுகூலமான வெற்றிக்குண்டான காரிய பலிதம் உண்டாகக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. மொத்தத்தில் இந்த 3 நட்சத்திரக்காரங்க மகர ராசியில் இருக்கீங்க, இந்த நாளை அமோகமாக கடந்து போய்க்கலாங்க, தப்பே வராதுங்க, பொறுமையோடு இருங்க. தேங்க்யூ. நற்பவி. கும்பராசி நேயர்களே, இன்றைக்கி குடும்பத்துடன் ஒரு கோயிலுக்கு போகணும், ஒரு திருவிழா நடந்துக்கணும், அல்லது ஒரு ஷாப்பிங் மால் போகணுன்னு குடும்பத்துடன் இந்த நாளை செலவிடணும் அப்படின்னு இன்றைக்கி காலையிலேருந்தே ஒரு புதுமையான ஒரு எழுச்சி மிக்க ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்குதுங்க. கொல்லப்பட வேண்டியது இல்லைங்க. கல்யாண பேச்சுவார்த்தை, திருமண பேச்சுவார்த்தை, அல்லது ஏதாவது சுப செய்தியை பற்றி பேசணும்னா குடும்பத்தில் பேசுவாங்க, நல்லதே நடக்கும். திருமணமான அவங்களுக்கு நீங்கள் இருந்தீங்கன்னா உங்கள் கணவன் மனைவிக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அதிகரிச்சு அதை பற்றி ஒரு சுப செய்தி, உங்கள் மாமனாரை பற்றி ஒரு திங்க் பண்ணுவீங்க, உங்கள் மாமியாரை பற்றி திங்க் பண்ணுவீங்க. எப்பவுமே திங்க் பண்ணாதால் எதுக்கு திங்க் பண்ணுறாரு அப்படின்னு உங்கள் அம்மனுக்கே புரியாது. அப்படி ஒரு திங்க் பண்ணி நீங்கள் ஒரு நற்செயல் செய்யக்கூடிய ஒரு காரிய அனுகூலமான செய்யக்கூடிய ஒரு அருமையான நாளாக அந்த கும்பராசினர்களுக்கு இருக்குதுங்க. சில பேருக்கு மட்டும் அந்த சாதகமான சூழ்நிலை இணக்கமாக இல்லாமல் தேவையில்லாத வீண் விவாதங்களை போய் மாட்டி விடும், அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. சில பேர் கேர்ஃபுல்லாக இருக்கணும், சில பேர் அமோகமாக இருக்கலாம். இப்படி ரெண்டும் கலந்த கலவையாக தான் பொது பலனில் கொஞ்சம் தெரியுதுங்க. மனைவி வழியில் உங்களுக்கு ஆதரவுகள் இன்றைக்கி அதிகரிக்கும். பணமே இல்லைன்னு நினச்சா கூட மாமனார் வகையில் யாராவது பணம் பொருளெலாம் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க, கவலைப்பட வேண்டாம். அந்தளவுக்கு ஒரு சப்போர்ட்டான ஒரு நாளாக தான் தெரியுதுங்க. வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் வேலையாட்கள் மூலிமா நல்ல ஒரு மதிப்பாங்க, உங்களுக்கு கணிசமான லாபம் பெறும். வீண் அலைச்சல் வெட்டி அலைச்சல் இருந்தால் கூட அதில் பெரிய ஆதாயம் இல்லைனா கூட இந்த நாளை நீங்கள் தவிர்த்துருங்க. எங்கேயும் வர முடியாதப்பா, இன்னைக்கு ஓவர் டயர்ட் அப்படின்னு நீங்கள் தவிர்த்திங்கன்னா கும்பராசினியர்கள் வீட்டோட சந்தோஷமாக மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கக்கூடிய காலகட்டம் தெரியுதுங்க. மற்றபடி உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஒன்றும் பெருசாக இருக்காது, அதனால் நீங்கள் டேக் ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனில் இருக்கீங்க. உங்கள் திறமைகள் ஒவ்வொரு விஷயத்திலையும் குடும்பத்தாரிடம் வெளிப்படுறப்போ மனமகிழ்ச்சி அடைய போகிறேன். இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் அப்பப்போ டயர்டாக இருக்கிறது அது என்ன பண்ணுறது, அப்படி தான் இருக்கும். அனுசரித்து போய்க்கு கும்பராசினியர்களே. மொத்தத்தில் நீங்கள் சந்தோஷமாக குடும்ப நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு ஹாப்பியாக இந்த நாளை கொண்டாடலாங்க. அதுலேயும் அவிட்ட நட்சத்திரம் இருக்கீங்க பார்த்தீங்களா, அந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா வாய்ப்பு நீங்கள் அமைதியாக தான் இருப்பீங்க, தேடி வரும். அந்த வாய்ப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அமோகமான நாளாக இந்த நாளை கடந்து போகலாங்க. சதய நட்சத்திரத்தை பொறுத்தவரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா உடனடி பலன் எதிர்பார்ப்பீங்க, கிடைக்காது. கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா பலன் இன்னைக்கு காலையில் எதிர்பார்த்தா மதியானம் தான் கிடைக்கும். கொஞ்சம் உடனடி பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் கம்மியாக தெரியுங்க. புரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய உண்மைத்தன்மை மாறாமல் இருந்தால், உறுதியான தன்மை மாறாமல் இருந்தால் காரிய அனுகூலம் அமோகமாக நடக்குங்க கும்பராசினர்களே. போயிட்டு விட்டுங்களா நற்பவி. நன்றி. மீனராசி அன்பர்களே, சகோதர சகோதரிகளே, முருகா இன்னைக்கு ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்கும். சந்தோஷமான சூழ்நிலை இருந்தால் கூட ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா இந்த நாள் அட்டகாசமான நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. பிரயாணம் சொல்லக்கூடிய வெளியூர் பிரயாணம்லாம் கொஞ்சம் தவிர்த்துங்க, தேவையற்ற செலவுகள் இருக்குது. அதே சமயத்தில் அந்த வெளியூர் பயணம்லாம் குடும்பத்தாருடன் போனாலும் சரி, நண்பர் நண்பிகள் யார்கிட்ட போனாலும் சரி, விழிப்புணர்வுடன் இருந்தால் மட்டும்தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், ரொம்ப கவனமாக இருக்கணும்னு சொல்ல தோணுதுங்க. மீனராசினர்களே, அலைச்சல்கள் சற்று அதிகமாக தான் இருக்கும். கம்முன்னு வீட்டில் படுக்கலாம் நினைப்பீங்க, காலங்காலத்தில் 5 மணிக்கு ஃபோன் பண்ணி நண்பன் வாப்பா ஏப்பா அந்த கோயில் வரைக்கும் போயிட்டு வரலான்னு அப்படின்னு கூப்பிடுவான். கோயிலாக இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் அப்படின்னு நினைப்பீங்க, இருந்தாலும் நண்பனுக்காக போகணும், இல்லை நண்பர் ஃபேமிலி நீங்கள் சேர்ந்து போகலாம் அப்படின்னா கூட அந்த அலைச்சல் இருக்கும். அந்த அலைச்சலுக்கு உண்டான ஆதாயம் இன்றைக்கி கண்டிப்பாக இல்லைனா கூட அதுக்கு ஒரு விதை இன்றைக்கி போடக்கூடிய காலகட்டம் இருக்குது. எப்படி பார்த்தாலும் ஒரு இன்ப சுற்றுலா, ஒரு ஆன்மீக கோயில், எப்படி பார்த்தாலும் ஒரு அலைச்சல்ங்கிறது கண்டிப்பாக இருக்க போகுதுங்க. மீனராசினியர்களே, கடந்த காலத்தில் கிடைச்சிருக்க ஒரு நல்ல வாய்ப்பை தவற விட்டுட்டோம். நேற்று செஞ்சுருக்கலாம் அந்த காரியம், இந்த காசு வீணாக ஒரு செகண்டில் வீணாக போச்சு அப்படின்னு மனப்புலம்பல்கள் கண்டிப்பாக இன்றைக்கி நினச்சி பார்ப்பீங்க.
அதுக்காகனால இந்த வீட்டு விட்டு கொஞ்சம் வெளியே போனால் ரிலாக்ஸாக இருக்குன்னு கூட இருந்தால் கூட ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாங்க, தப்பே வராது அதில் இல்லை. இருந்தாலும் நல்ல வாய்ப்பு மறுபடியும் தேடி வருங்க, அவசரப்படாதீங்க. நேற்று கிடைச்ச வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டீங்க, இனி வரக்கூடிய வாய்ப்பை தவறவிடக்கூடாது அப்படின்னு மைண்டில் ஷார்ப்னஸ் உங்களுக்கு அதிகமாகும். அதனால் ஒரு தப்பொன்றும் இல்லை, கொஞ்சம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க. இந்த வாய்ப்பை ஒவ்வொன்றையும் நீங்கள் சரியாக பயன்படுத்திருந்தீங்கன்னா உங்கள் நிலைமையே மாறி இருக்கும் அப்படின்னு அம்மனி கூட சொல்லுவாங்க. அதனால் அவங்க மேலே கோபம் எரிச்சல் படாதீங்க. அப்பா அம்மா ஏடா அவனே வந்து சொன்னாங்கல்ல கேட்டுருக்கணும்ல அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவாங்க. என்ன பண்ணுறது, நம்ம நேரம் சரியில்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு சரி பண்ணி கேட்டுக்கிறேன் அப்படின்னு கோவப்படாமல் அவங்கள பதில் சொல்லுங்கள். எனக்கு தெரியல அப்படின்னு அம்மனிக்கிட்டையும் சரி ஆத்தாட்டியும் சொன்னீங்கன்னா கோபம் ரெண்டே சண்டை பெருசாக வந்துடும். அனுசரித்து போயிட்டீங்கன்னா இந்த நாள் அமோகமான நாளாக கொஞ்சம் இருக்குங்க. என்ன பண்ணுறது, கடந்து போங்க. அதே சொல்ல வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர்கள் எண்ணிக்கை உங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இருக்காது. ஞாயிற்றுக்கிழமை எல்லா கடையிலும் கூட்டமாக இருக்குது, எங்கள் கடையில் கூட்டத்தை காணாமல் புலம்பாதீங்க. என்ன இருக்கோ அது வரும், லாபம் ஓரளவுக்கு தான் இருக்குது, பண வரவும் சுமாராக தான் இருக்குது, செலவும் கம்மியாக இருக்குது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. செலவு கம்மியாக இருந்தால் உங்களுக்கு வரவு கம்மியாக இருந்தால் பேலன்ஸ் பண்ணிக்கங்க, அனுசரித்து போய்க்கிங்க. அதே சமயத்தில் உத்தியோகத்தில் ஒன்றும் பெருசாக இல்லைன்னா கூட ஐயோ நாளைக்கு வேறு 2-3 வேலை சொல்லுவானே அப்படின்னு அதை நினச்சே இன்றைக்கி தூக்கம் வராது. நாளைய நாளை நீங்கள் நினச்சே உங்களுக்கு துக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை மன அங்கலாப்பு ஒன்று வருது. என்ன பண்ணுறது, கலந்து தான் போகணும். அதே சமயம் பேச்சில் ஒரு இங்கீதமாக பேசணும், கோவப்படக்கூடாது, நிதானமாக பேசணும், டென்ஷன் ஆகக்கூடாது, இப்படியெல்லாம் இருக்கணுங்க. அதுவும் புரட்டாதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் லாபம் அதிகரித்து தொழில் ஆரம்பிக்கலான்னு ஆரம்பித்தா லாபம் பெருசாக இருக்காது, கொஞ்சம் மன உளைச்சலும் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க. உத்திராட்டத்தையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெளிவு கிடைச்சா கூட குழப்பத்துக்கு அப்புறம் தான் தெளிவு கிடைக்கும். பல குழப்பம் வருது, பண்ணலாமா வேண்டாமா, அவன் நம்பலாமா வேண்டாமா, குழப்பங்கள் வரும். இருந்தாலும் இறுதியில் ஒரு தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க. ரேவதி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அவங்களுக்கு தான் உற்சாகம், மனமகிழ்ச்சி, ரெட்டிப்பு சந்தோஷம்லாம் கிடைக்க போகுது. நண்பர்களோட வெளியூர் போகிறது, உங்கள் காரிய வெற்றி அனுகூலம் எல்லாமே ரேவதிக்கு ஓகேவாக தான் இருக்குதுங்க. மீனராசி நேர்களே, மொத்தத்தில் நீங்கள் இந்த 3 நட்சத்திர காலகம் மீனராசி இருந்து நீங்கள் இந்த கால சூழ்நிலையை அனுசரித்து போயிட்டீங்கன்னா இந்த நாள் அமோகமான நாள். போயிட்டு வரட்டுங்களா நற்பவி, நன்றி ஐயா. நண்பர்களே, சகோதர சகோதரிகளை, 12 ராசி இந்த நட்சத்திரம் எல்லாமே நம்ம கலந்து என்னென்ன பலன் வருதோ எடிட் பண்ணாமல் ஓப்பனாக பேசிடுறோம். பார்த்து உங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலை சப்போர்ட் பண்ணிக்கணும். போயிட்டு வரட்டுங்களா நற்பவி, அனைவருக்கும் நல்லது பலிக்கட்டும்.